தாவீது என்னும் ஆடு மேய்க்கும் இளைஞன் இஸ்ரவேல் தேசத்து பெத்லெகேம் என்னும் ஊரில் வாழ்ந்தவன். அவனது தந்தையின் பெயர் ஈசாய். ஈசாய்க்கு 8 குமாரர்கள் இருந்தார்கள். சாமுவேல் என்பவன் இஸ்ரவேல் தேசத்தில் கர்த்தருடைய ஆசாரியனாய் இருந்தான். கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்றார். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி இதோ நான் எருசலேமுக்கு செல்கிறேன். சாமுவேல் பெத்லெகேமுக்கு சென்றான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர்கள் பயத்துடன் அவரிடத்தில் நீர் வருகிறது சமாதானமா? சமாதானத்தான். கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலிவிருந்துக்கு வாருங்கள். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களையும் பலிவிருந்துக்கு அழைத்து வாருங்கள். ஈசாய் தன் குமாரர்களை சாமுவேலுக்கு முன்பாக கொண்டு வந்தான். சாமுவேல் ஈசாயின் மூத்த மகன் எலியாபை கண்டபோது, கர்த்தர் தெரிந்து கொண்டவன் இவன்தானோ? கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அபினதாப், இங்கே வா. சாமுவேலுக்கு முன்பாக நில். இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. சாமுவேல், இதோ என் 3வது மகன் சம்மா. இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் உங்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. உன் பிள்ளைகள் இவ்வளவு பேர்தானா? இன்னும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பி. அவன் இங்கு வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். என் கடைசி மகன் தாவீதை அழைத்து வாருங்கள். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். நான் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். சவுல் அரசன் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய வார்த்தைகளை புறக்கணித்தபடியால் கர்த்தர் அவனை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். நான் எனக்குள்ளே கலங்கிக் கொண்டிருப்பதென்ன? இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறது. என் ஆவி கலங்குகிறது, என்ன செய்வது? சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேர்ன ஒருவனை தேடும்படிக்கு உமது அடியாருக்கு கட்டளையிடு. நல்லது, அவனை இங்கு அழைத்து வாருங்கள். அரசே, நாங்கள் உடனே தேடுகிறோம். அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும். இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் எப்படிப்பட்டவன்? அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். ஈசாயினிடத்தில் ஆட்களை அனுப்பி ஆட்டு மந்தையில் இருக்கிற அவன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பும்படி கூறுங்கள். ஆம் அரசே. அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்பினான். உன்னை மிகவும் நேசிக்கிறேன். இனிமேல் நீதான் என்னுடைய ஆயுததாரி. ஆம் அரசே, நான் தங்களுக்கு சேவை செய்ய தயாராக இருக்கிறேன். தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும். என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்லுங்கள். ஆம் அரசே, கட்டளை ஏற்றோம். தாவீது சுரமண்டலத்தை வாசிக்கும் போது பொல்லாத ஆவி சவுலை விட்டு நீங்கி அவன் ஆறுதலடைவான். பின்னர் தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லெகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் இடையே போர் மூண்டது. ஈசாய் தன் மூத்த குமாரர்கள் 3 பேரையும் யுத்தத்துக்கு அனுப்பினான். நீங்கள் 3 பேரும் சவுல் மன்னரோடு யுத்தத்துக்கு புறப்படுங்கள். ஆம் தந்தையே, நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் புறப்படுகிறோம். பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரருக்கு உணவெடுத்துச் சென்று அவர்கள் சுகமாயிருக்கிறார்களா என்று விசாரித்து வா. ஆம் அப்பா.
நீங்கள் சுகமா இருக்கிறீர்களா? நீங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்தது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள். அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோடு யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராயிருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராயிருந்து எங்களை சேவிக்க வேண்டும். வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். அவன் இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறான். இவனை கொல்கிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார். இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம்? நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? அண்ணா, நம் அப்பா பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரரிடத்து நல விசாரித்து வா என்று கோரினார். நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை எதிர்த்து நிற்கும் இந்த இராட்சதன் யார்? இஸ்ரவேலின் மன்னரே, உம்முடைய அடியானாகிய நான் போய் நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் முடியாது. உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. அப்படியா? நான் அதை தொடர்ந்து போய் அதன் தாடியை பிடித்து அதை அடித்துக் கொன்று போட்டேன். Day for grazing. A lion! Take that! It is done. The flock is safe. A bear, get away! Hurry! விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன். ஓ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாரா? நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் ஒரு நாயா? நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். உன் தேவன் உன்னை இன்று காப்பாற்ற முடியாது. என்னிடத்தில் வா. நான் உன் மாமிசத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் என் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. இத்தியம் கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார். அப்பொழுது இஸ்ரவேலர் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள்.